நாட்டையே ஒரு பெரும் துயருக்கு உள்ளாக்கி இருக்கிற இந்த கொல்கத்தா டாக்டர் ரேப்டு கேஸ். உண்மையாலுமே இந்த சம்பவம் பெண்களுக்கு எதிரான அநீதிகள் இன்னும் குறையலை அப்படின்னாங்க உதாரணப்படுத்துது. என்னதான் வருடம் வருடம் நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடினாலும் பெண்களுக்கான சுதந்திரம் இன்னும் நாட்டில் முழுமையாக கிடைக்கல அப்படின்றது நம்ம நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று தான் இருக்குது. அந்த வகையில் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரை கொடூரமான முறையில் ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, கிட்டத்தட்ட 12 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி அந்த மருத்துவரை சாகடிச்சிருக்கிறாங்க. இதை பற்றின முழு காணொலி நம்ம முழுசாக பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொல்கத்தாவில் ஒரு மருத்துவர் தொடர்ந்து அந்த மருத்துவமனையில் 36 மணி நேரம் பணியாற்றுவதனால, அவருடைய உடல் உழைப்பினால அவர் சற்று ஓய்வெடுப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு கூட போகாமல் அந்த மருத்துவமனையிலேயே தங்கியிருக்கிறாங்க. ஆனால் அந்த மருத்துவமனையில் அடையாளம் தெரியாத நபர்கள் அந்த மருத்துவரை கிட்டத்தட்ட கொடூரமான முறையில் கற்பழித்து கொண்டிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய உடம்புல கிட்டத்தட்ட 150 கிராம் விந்தணு இருந்தால் சொல்லப்படுது. ஒரு மனிதனுக்கு சராசரி 5 to 6 கிராம் விந்தணு தாங்க வெளியே வரும். 150 கிராம் விந்தணு அந்த பெண்ணுடைய பெண்ணுறுப்புல இருந்ததுக்கான அடையாளம் இருந்தனால கிட்டத்தட்ட 12 பேர் அப்படின்றது சாதாரணமான ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்படுற எண்ணிக்கை. இன்னும் எத்தனை பேர் அந்த பெண் மருத்துவரை கற்பழிச்சு கொண்டாங்க அப்படின்றது சரி தெரியாத ஒரு புதிராக தாங்க இருக்குது. ஏன்னா அந்த பெண்ணுடைய கால்கள் இரண்டும் 90 டிகிரி, அதாவது 90 டிகிரிக்கு மேலே தூக்குனாப்புல அந்த பெண்ணுடைய கால்கள் இருந்திருக்குது. அந்த பெண்ணுடைய கண்ணிலிருந்து வாயிலிருந்தும் ரத்தம் வெளியே வந்திருக்குது. அந்த பெண்ணுடைய தொண்டை குரல் வலை நெருக்கப்பட்டிருக்குது. பல கொடூரமான முறையில் இந்த பெண் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம பழங்கால கோயில்களில் பல சிற்பங்களை பார்த்துருப்போம். நம்ம முன்னோர்கள் பல முறையான செக்ஸுவல் லைஃப்பை கையாளுறதுக்கான அடையாளத்தை இந்த கோயில்களில் சிற்பங்களில் வடிவமைச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்பொழுது நமக்கே சற்று முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்குதும். ஏன்னா கோயிலில் என்ன இந்த மாதிரியான சிற்பங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்களுடைய அடையாளம் அப்படின்றத வரலாறுகள் சொன்னாலும் இதெல்லாம் ரியலாகவே நடக்கும் பொழுது பெண்களுக்கான இந்த கொடூரமான அநீதி பேசப்படலை. நாட்டில் என்னதான் ஆட்சியாளர்கள் மாறி மாறி வந்தாலும் இந்த மாதிரியான அயோக்கியத்தனம் பண்ணுற நபர்களை சரியான முறையில் தண்டிச்சா மட்டும்தான் பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பெண் தொடர்ந்து 36 மணி நேரம் பணி செஞ்சுட்டு ஓய்வெடுப்பதற்காக அந்த மருத்துவமனையிலேயே தங்கியிருக்கிறாங்க. இதை அறிஞ்ச அங்கே உள்ள திருட்டு பயலுகள் அந்த பெண்ணை கொடூரமான முறையில் கொலை செஞ்சு ரேப் செஞ்சு கிடத்து போயிட்டு இருக்கிறாங்க. விடிஞ்சு 11 மணியானவரை அவரோட பெற்றோர்கள் பார்க்கும் பொழுது இந்த பெண்ணுடைய இறப்புல சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது வெளியே கேஸா ரிப்போர்ட்டாக வருது. ஆனால் அந்த மருத்துவமனை சொல்லக்கூடிய அறிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வெளிப்படையான ஒரு அயோக்கியத்தனமான ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா ஒரு பெண் கழுத்து நெரிக்கப்பட்டு கண்ணிலிருந்து ரத்தம் வாயிலிருந்து ரத்தம் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய விந்தணு உடம்புல 150 கிராம் விந்தணு இருக்கிறத மருத்துவர் உறுதிப்படுத்தியும் அந்த மருத்துவமனை அந்த பெண் தன் தற்கொலை பண்ணி தான் இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கை சொல்லியிருக்கிறது ஒரு அயோக்கியத்தனமான நாடகத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு சரியான நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடக்கூடிய மருத்துவர்களை எல்லாம் தாக்குறது ஒரு கும்பல் பார்க்கப்படுது. கொல்கத்தாவே இன்னைக்கு நடுகுலகி போயிருக்குது. கொல்கத்தாவில் மட்டும் இல்லை, தொடர்ந்து பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை ஆங்காங்கே நடந்து கொண்டு தாங்க இருக்குது. என்னதான் பெண்ணா இருந்தாலும் நம்ம வீட்லயும் ஒரு பெண் இருக்கிறா, அக்கா இருக்காங்க, அம்மா இருக்காங்க அப்படின்னு கூட பார்க்காம கிட்டத்தட்ட 12 பேர் அந்த பெண்ணை நாஸ்தி ஆக்கி ரணகொடூரம் ஆக்கியிருக்கிறாங்க. இதற்கான சரியான நீதி கிடைக்கணும் அப்படின்னா அவர்கள் சரியான முறையில் தண்டிக்கப்படணும், சரியான தீர்ப்பு கொடுக்கப்படணும். உண்மையான குற்றவாளிகள் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்கள தண்டிக்கப்படணும் அப்படின்றதான் எல்லோருடைய விருப்பமாக இருக்குது. இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்றது தெரியல. இதுக்கு மேலேயும் பெண்களுக்கான அநீதி நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா இந்த வழக்கில் ஒரு சரியான தீர்ப்பு கிடைக்கலன்னா இதில் பயப்படாத ஒரு நபர் எதுக்கும் அஞ்ச மாட்டான் அப்படின்றது இதில் தெரியப்படுற ஒரு விஷயம். இதை உச்சநீதிமன்றம் இப்போ கையில் எடுத்து போலீஸார்ட்ட இருந்து சிபிஐக்கு இந்த விசாரணையை மாற்றிருக்கிறாங்க. ஏன்னா இந்த வழக்கை போலீஸை விசாரித்தா சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐலேருந்து ஒரு 3 குழுவாக பிரிக்கப்பட்டு இந்த பெண்ணுடைய கொலைக்கு சரியான நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே ஆய்வறிக்கை தகவல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த கேஸ் இது எப்படி போய் முடிய போகுது அப்படின்றது தெரியல. ஏன்னா இது இந்த பெண்ணுடைய
கொலை வந்து கற்பழிப்பு அப்படின்றது வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதில் யார் யார் திட்டமிட்டு இதில் ஈடுபட்டிருக்கா, மருத்துவமனையே திட்டமிட்டு ஈடுபட்டிருக்கா அப்படின்றது தான் இதில் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து இன்னும் நடந்து கொண்டு தான் இருந்தாலும் இதற்கான சரியான நீதி கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இது எந்த அளவுக்கு போய் முடிய போகுது அப்படின்றத நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.